ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமிங் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தோம் அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் இப்போ ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி வாட்ஸ்அப்பில் தவிர்த்து மீதி எல்லா மெசேஜர்லையும் இருந்த ஒரு ஃபியூச்சரை தான் இந்த அப்டேட்டில் வந்து வாட்ஸ்அப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஃபியூச்சர், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குற முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த அப்டேட் முன்னாடி நாம ஏதாவது மெசேஜ் சென்ட் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் வந்து டைப் பண்ணுவோம். பக்கத்தில் ஒரு எமோஜி ஐக்கான் இருக்கும். தேவைப்பட்ட எமோஜிஸ் வந்து செலக்ட் பண்ணி அந்த எமோஜியும் சென்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமாக ஜிப் ஃபைல் அப்படின்னு ஒரு கொண்டு வந்தாங்க. ஜிப் ஃபைல் மூலியமாகவும் நாம வந்து ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த அப்டேட்டில் பார்த்தோம் அப்படின்னா புது ஃபியூச்சர் என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஃபியூச்சர் வந்து வாட்ஸ்அப்புக்கு வந்து புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே சில மெசேஜஸ்ல வந்து இந்த ஃபியூச்சர் இருந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஹைக்கில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ரொம்ப வந்து ஃபேமஸாக இருந்துச்சு. இந்த அப்டேட் இருந்தனாலே நிறைய பேர் வந்து ஹைக் யூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இதுலேயும் வந்து அந்த அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. இதில் கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எமோஜிஸ் இருக்கு, அதுக்கப்புறமாக ஜிப் ஃபைல் இருக்கு, அதுக்கப்புறமாக கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்டிக்கர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த ஸ்டிக்கர்ஸ் தான் இந்த அப்டேட்டில் இவங்க கொண்டு வந்த புது ஃபீச்சர். ஓகே, இதில் என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்டாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரும். அதுக்கடுத்ததாக இதில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் வந்து நீங்கள் ஃபேவரட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு வரும். அதுக்கடுத்ததாக இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 கேட்டகரி ஸ்டிக்கர்ஸ் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்கும். அதுக்கடுத்த கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கப்பை கண்டுக்கு அதை கிளிக் பண்ணுங்க. இதுலேயும் உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நம்ம ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் எக்ஸ்ட்ரா டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளுக்கு என்னென்ன ஸ்டிக்கர்ஸ் வேணுமோ அதில் இதில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க. அது எது வேணுமோ நீங்கள் வந்து அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்டிக்கர்ஸோட சைஸ் எவ்வளோ, இந்த ஸ்டிக்கர்ஸில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா மை ஸ்டிக்கர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் மூலியமாக நீங்கள் என்னென்ன ஸ்டிக்கர்ஸில் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அதில் ஏதாவது ஸ்டிக்கர்ஸ் டேட் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டிக்கர்ஸ் வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்டிக்கரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணாலே போதும், டேரெக்டாக உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வந்து சென்ட் ஆயிரும். ஓகே, இந்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி ஹைக்கில் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் மெசேஜ்லையும் இந்த ஒரு ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்கும்பொழுதே இந்த ஸ்டிக்கர் ஆப்ஷன் வந்து அவங்க கொண்டு வந்திருக்கலாம். பட் லேட்டாக தான் கொண்டு வந்திருக்காங்க. லேட்டாக கொண்டு வந்தாலும் இந்த ஃபியூச்சர் வந்து நல்லா தான் இருக்குது. இந்த ஃபியூச்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. இது போல் உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். மறக்காம டிஸ்பிளே தெரியுற இந்த வீடியோஸையும் வாட்ச் பண்ணுங்க.